சிறுமியருக்கு பாலியல் தொல்லை, சொன்னால் கொன்று விடுவதாக மிரட்டல். போக்சோ வழக்கால் ஓடி ஒளிந்த ஜான் ஜெயராஜ். தேடி பிடிக்க தீவிர நடவடிக்கை. கோவையில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததுடன் வெளியே சொன்னால் கொன்றுவிடுவதாகவும் மிரட்டிய கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீது போஸ்கோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள கிங் ஜெனரேஷன் என்னும் பெயருடைய தேவாலயத்தில் மத போதகராக பணியாற்றி வருபவர் ஜான் ஜெபராஜ். இவர் கேரளத்தில் மத போதனை செய்து வந்துள்ளார். கடந்த 11 மாதங்களுக்கு முன்பு கோவை GN மில்ஸ் பகுதியில் உள்ள அவர் வீட்டில் விழா ஒன்று நடந்துள்ளது. அந்த விழாவின் போது தன்னுடைய மாமனாரால் தத்தெடுக்கப்பட்ட 17 வயது சிறுமிக்கும் அவளுடன் வந்த பக்கத்து வீட்டை சேர்ந்த 14 வயது சிறுமிக்கும் மத போதகர் ஜான் ஜெபராஜ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. அதன் பிறகு சிறுமியர் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாகவும் இதை வெளியே சொன்னால் கொன்று விடுவதாக கூறி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமிகள் கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் தங்களுக்கு பாலியல் தொல்லை அளித்தது குறித்து தங்கள் பெற்றோரிடம் கண்ணீருடன் கூறியுள்ளனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் கோவை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தன் மீது புகார் அளிக்கப்பட்டதை அறிந்த ஜான் ஜெபராஜ் கோவையிலிருந்து வெளியேறிவிட்டார். தலைமறைவாக உள்ள அவரை பிடிப்பதற்கு காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதேபோல் வேறு யாருக்கும் பாலியல் தொல்லை கொடுத்தாரா என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர்.